சத்தியம் சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் பேச பண்ணுவார். தேவன் பேச பண்ணுவார். ஆகவே இந்த நாளும் நாம் தியானிக்க போகிற அதிகாரம் மாற்கு 5வது அதிகாரத்தில் இருந்து ஒரு மிகவும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இப்படிப்பட்ட நிலைகள் இருந்துதான் நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் அதை மறந்து போகிற பொழுது தேவன் அதை நமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். என்ன பாருங்க, இந்த வேதத்துல தேவன் எழுதி வைத்த எல்லாவற்றுக்கும் பின்பாக அவருடைய நோக்கங்களும் திட்டங்களும் இருக்கிறது. அவர் வேதத்திலே யார் யாருடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு குறிப்பாய் பேசி அந்த காரியங்களை நமக்கு அறிய பண்ணுகிறாரோ அவருடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில அதற்கு பின்பாக வைத்திருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நாம் சரியாய் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதில் தேவன் மிகவும் நோக்கமாக இருக்கிற கருத்து. ஆகவே நாம் கற்றுக்கொள்கிற சத்தியங்கள் ஒன்றும் தானாய் வருவதல்ல, எல்லாமே இங்கிருந்து இந்த வேத புத்தகத்துக்குள்ளே அவர் எழுதி கொடுத்ததுதான். காலங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு காலத்துக்கு எது நமக்கு தேவையோ அதை அவர் நமக்கு அந்தந்த காலத்துக்கு எடுத்து கொடுக்கிறார். மன்னாவை கொடுத்தது போல் இந்த காலத்துக்கு நமக்கு என்னது தேவை என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். கடந்த வாரம் நாம் கற்றுக்கொண்டோம் பழைய வஸ்திரம் என்றால் என்ன என்பதை குறித்தும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு அநேக காரியங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக மத்தேயு 5வது அதிகாரம், மாற்கு 5வது அதிகாரம் 1 இருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை முதலாவது வாசித்து பின்பாக இந்த வசனங்களுக்குள்ளே தேவன் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்ன, இதன ஊடாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற படிப்பினை என்ன, அதைத்தான் இந்த நாளில் நம் நடுவில் ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஆகவே அவதானமாய் செவி கொடுத்து கேட்போம். ஒருவர் முதலாவது வசனத்தில் 9வது வசனம் வரை வாசியுங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேலருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவனை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவர், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ஆமென். லேகியோன், லேகியோன் என்ற வார்த்தையை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். லேகியோன் என்ற வார்த்தை கூட தேவன் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த சம்பவம் நமக்கு 3 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலே எழுதப்பட்டிருக்கிறது, பின்பாய் லூக்காவிலே எழுதப்பட்டிருக்கிறது, மார்க்கிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? நாம் முதலாவது நமக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்ப, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டோம். அப்போ பிசாசுகள் நம்மை விட்டு துரத்தப்பட்டால் மீண்டும் நமக்குள்ளே அவைகள் வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டா? அந்த கேள்வியை நாம் எப்பொழுதும் கேட்கணும். அப்போ அப்படி அவைகள் இயேசு என்கிற நாமத்தில் இயேசுவே பிசாசுகளை துரத்தி விட்டால் அவைகளுக்கு மீண்டும் வருவதற்கு அதிகாரம் இருக்கிறதா? அதை நாம் புரிந்து கொண்டால் தான் தேவன் நம்மோடு பேச வருகிற காரியத்தை, ஆவிக்குரிய தேவன் வைத்திருக்கிற அந்த படிப்பினை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு கதை வாசிக்கிறது போல ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்குள்ளே பிசாசுகள் இருந்தன, தேவன் அவனை விடுதலையாக்கினார் என்று நாம் வாசித்து விட்டு போய்விடுவதற்கு சாத்தியங்கள் உண்டு. ஆனால் தேவன் அதையும் தாண்டி நமக்கு அதுக்குள்ளே வைத்திருக்கிற செய்தியை, அதனூடாக தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே இங்கே ஒரு வசனத்தை நாம் மீண்டும் பார்க்க போகிறோம். என்னென்று சொன்னா, இங்க பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்க. அதிலே 8வது வசனம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ
போ என்று சொல்லி இருந்தார். ஆமென். சொல்லி இருந்தார். அப்போ எங்கே அவர் சொல்லி இருந்தார்? அப்போ இந்த மனிதனுக்குள்ளே முதலாவதாக தேவன் அசுத்தாவிகள் இருந்து அவைகளை விரட்டி இருக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே வேதம் நமக்கு ஆவியான நன்றாக அந்த இடத்தில் சொல்லி இருந்தார் என்றால் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தேவன் அடையாளப்படுத்தி ஆவியானவர் அடையாளப்படுத்தி நம்மோடு பேசுகிறார். நம்முடைய கடந்த காலத்திலே அவர் சொல்லி இருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடந்திருந்தது. அதை நாம் மறக்கிறவர்களாய் இருக்கிறோம், அதை நாங்கள் மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஆகவேதான் இங்கே ஆவியானவர் இந்த இடத்துல பாருங்க, அவர் அந்த இந்த மனுஷனை நோக்கி சொல்லி இருந்தார். எங்கே வைத்து தேவன் அதை சொன்னார்? எங்கே வைத்து அந்த சம்பவம் நடந்தது? என்ன பாருங்க, இந்த தேவன் இங்கே வந்து புறஜாதிகள் வாழுகிற இடத்திலே தான், அந்த கெனசரேத் என்கிற இடம் வந்து புறஜாதிகள் வாழுகிற இடம். அங்கேதான் இந்த மனிதன் பிரேத கல்லறைகள் அண்டையிலே அமர்ந்திருக்கிறான். அப்போ அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது மார்க் 1வது அதிகாரத்திலே தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே மார்க் 1வது அதிகாரத்தை எடுங்க, 21 மார்க் 1வது அதிகாரம் 21 21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். ஆமென். கப்பர்நகூம் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தது கப்பர்நகூமிலே, யூதர்கள் மத்தியிலே. அங்கிருந்துதான் அவர் தம்முடைய சீசர்களை, அவருடைய எல்லா சீசர்களையும் அவர் தெரிந்து கொண்டது அங்கே கலிலேயா அந்த பகுதியில் இருந்துதான் அவர் தெரிந்து கொள்கிறார். இப்போ கப்பர்நகூமிலே தேவன் தம் ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஜெப ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். 23 24 வாசிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? உங்களை கெடுக்கவா வந்தேன்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஆமென். இந்த மனிதன் தான் அங்கே கெனசரேத் என்கிற அந்த புறஜாதிகள் பட்டணத்தில் இருக்கும் கல்லறையிலே மீண்டும் பிசாசுகளால் பிடிக்கப்பட்டிருக்கான். தேவன் இவனை தம்முடைய ஜெப ஆலயத்திலே, அங்கே ஜெப ஆலயத்திலே அவன் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அங்கே விடுதலையாகாமல் இருந்த ஒரு மனிதன், தேவன் அவனை விடுதலையாக்குகிறான். இப்போ இதுல நீங்க பாருங்க, அதே சம்பாஷணை அங்கே அந்த அசுத்தாவி தேவனை பார்த்து, இது காலம் அல்லவே, எதற்காக நீர் வந்தீர், நீர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொன்ன அதே சம்பாஷணையை தான் இங்கே 5வது அதிகாரத்திலும் தேவனை கண்ட பொழுது, அவன் தூரத்தில் கண்ட பொழுது ஓடி வந்து 7வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்த வந்தீரோ? அப்போ இந்த தேவன் ஆரம்பத்திலே இவனை ஜெப ஆலயத்திலே வைத்து விடுதலையாக்கி அனுப்பின ஒரு மனிதன். நம்மையும் தேவன் அப்படியாய் அழைத்து நம்மை விடுதலையாக்கி இருக்க, நம்முடைய பழைய காரியங்கள் நம்மை விடுதலையாக்கி நம்மை அழைத்து இருக்கிறார். இப்போ நம்மை அவருடைய சபையாய் அவருடைய ஸ்தலத்திலே நம்மை கூட்டி சேர்த்து அவர் நடத்துகிறது என்று சொன்னால், நம்மை அவர் முன்னோக்கி நடத்தி செல்வதற்கு. அப்போ நமக்கு அவருடைய சமூகத்திலே கூட முடியல, வர முடியல என்று சொன்னா நமக்குள்ள பிரச்சனை இருக்கு என்று தான் அர்த்தம். என்ன பாருங்க, இவன் விடுதலையாக்கிட்டு போனவன் பின்பு தேவன் சமூகத்துல வர இல்லை. ஆனா தேவன் இவனை தேடி போகிறான். இப்ப தேவன் இவனை தேடி போகும் பொழுது நீங்க பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது 4வது அதிகாரத்திலே பாருங்க, 39 40 வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இரியாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆமென். இப்போ தேவன் பாருங்க, கப்பர்நகூமிலே அங்கே மேலே நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாம் முன்பாக பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டார். சொல்லுகிறார், இப்போ நம்ம கீழ்கரைக்கு போவோம். கப்பர்நகூம் மேலே இருக்கிறது. அவர் கீழ்கரையை நோக்கி, அடுத்த கரையை நோக்கி அவர் படகிலே வருகிறார். சத்துருவுக்கு தெரியும், தேவன் ஒரு மனிதனை ஒரு விடுதலை செய்ய வருகிறார் என்பதை சத்துரு அறிந்து காற்றையும் கடலையும் இறைய பண்ணுகிறான். அங்கே அவரோடு கூட இருந்தவர்கள் பயந்து போனார்கள். ஆனால் தேவன் அதை இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்கிறார். பின்பாய் இந்த காற்று என்றால் என்ன, அலைகள் என்றால் என்ன, அது எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே சத்துரு கொண்டு வந்து கிரியை நடத்துகிறார் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் உங்களுக்கு முன்னாடியாகவே நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அப்போ
நீங்க இதே அதிகாரத்துல மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தெளிவடையும்படியாக சில வசனங்களை பார்த்தா நல்ல. 8ஆவது அதிகாரம் மத்தேயு 8, அங்கே இதே சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 28 வாசிங்க. 8:28. அவர் அக்கரையிலே நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவரும் நடக்கக்கூடாது இருந்தது. இங்கே மத்தேயு அதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். 2 மனிதர்கள் அதே இடம், அதே கெனசரேத், அந்த இடத்திலேயேதான் இந்த பிரேத கல்லறையிலிருந்து ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மத்தேயு 2 மனிதன் என்று சொல்ல, அப்போ அங்கே இருந்தவர்கள் 2 பேராய் இருந்திருக்க வேண்டும், அவர்கள் கொடியர்களாய் இருந்திருக்க வேண்டும். என்றால் லேகியோன் என்ற சொல்லை அவன் சொல்லுகிறது என்றால், லேகியோன் என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் ரோமர். அந்த நாட்களில் அதிகமாக ரோமர் அந்த இடத்திலே ரோமருடைய படை தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தபடினா அவர்களுடைய படைகளுக்கு அவர்கள் லேகியோன் என்று சொல்வார்கள். 3500 இருந்து 6000க்கு உட்பட்ட ஒரு படை பிரிவை, அப்படிப்பட்ட எண்ணிக்கை உடையவர்களை லேகியோன் என்று சொல்வார். அதுக்குத்தான் ஒரு 100க்கு அதிபதி வைத்து அந்த 100க்கு அதிபதி வைத்து அந்த படையை முன்னோக்கி அந்த படைக்கு அவர்கள் சொல்றது அதுல குறைந்தபட்சம் 6000 பேர் இருப்பார்கள் லேகியோன். ஆகவேதான் இங்கே இந்த மனிதனுக்குள்ளும் அநேக பிசாசுகள் இருந்தபடியினால் அன்று வழக்கில் இருந்த அந்த லேகியோன் என்கிற அந்த வார்த்தை எழுதப்பட. லேகியோன் என்றால் அநேகர். அப்போ அந்த மனிதனுக்கு சாதாரணமாக குறைந்தது 3000க்கு மேல 6000க்குள்ள எத்தனை பிசாசு இருந்தது நமக்கு தெரியாது. குறைந்ததா 6000 பிசாசாவது இருந்திருக்க வேண்டும். அப்போ இங்கே மத்தேயு சொல்லுகிறார் 2 பேர், ஆனால் அங்கே மார்க்கு சொல்லுகிறார் ஒருவர் என்று சொல்லி. பின்பாய் லூக்காவுடைய 8ஆவது அதிகாரம், லூக்கா இருங்க, இருபத்தாறு 27 வாசிங்க. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டிலே சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவருமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன, வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அதே காரியம், அதே மனிதன். அப்போ இந்த சம்பவம் எல்லாம் ஒன்றுதான். மத்தேயு எழுதி வைத்ததும் ஒன்றுதான், மார்க்கு எழுதி வைத்ததும் ஒன்றுதான், அங்கே லூக்கா எழுதி வைத்ததும் ஒரே சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். அப்போ இங்கே 2 மனிதர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் 2 நிருபத்திலே அது ஒருவர் எழுதப்பட்டிருக்க. நமக்கு வேண்டியது அந்த ஒரு மனிதனை குறித்து தான், அதை குறித்து தான் நம்மோடு தேவன் இடைப்பட்டு பேச விரும்புகிறார். அப்போ முதலாவது நாம் பட்டணத்தின் பெயர்களை உங்களுக்கு சொன்னேன். கப்பர்நகூம், கெனசரேத். கப்பர்நகூம் தேவனுடைய ஜனங்கள் இருந்த இடம். கெனசரேத் புறஜாதிகள் இருந்த இடம். அங்கே யூதர்கள் அங்கே இல்லாத படிக்கு ரோமர்கள் என்ன செய்தாங்க என்று சொன்னா, அவர்களுக்கு உணவுக்காக அங்கே பண்டிகளை வளர்த்தார்கள். ரோம படைக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் பண்டிகளை வளர்த்தார்கள். அது அசுத்தமான இடம். அப்போ இங்கே இந்த விடுதலையான இந்த மனிதன் பின்னாளிலே அந்த கெனசரேத் அசுத்தமான இடத்துக்கு அவன் உட்பட்டபடியினால் மீண்டுமாய் அவன் விடுதலையான அத்தனை அவனை விட்டு போயிருந்த பிசாசெல்லாம் முதல் அவன் 1-2 எத்தனை பிசாசுகளை விடுதலையான தெரியும். ஆனால் பின்பாய் லேகியோன் கணக்காய் அநேக பிசாசுகள் அவனுக்குள்ளே வந்து அவனுடைய வாழ்க்கையிலே அவனை கெடுத்து போட்ட காரியத்தை பார்க்கிறோம். அதிலே அவன் நிர்வாணியாயிருந்தான். அவன் தன்னைத்தானே குத்தி கொண்டான், கிழித்து கொண்டான். பல வசனங்களை நாம் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லிக் கொண்டு போறேன்டா, பின்பாய் ஒவ்வொரு காரியத்தை இதுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அப்போ முதலாவது கப்பர்நகூம் தான் தேவன் முதலாவது தம்முடைய சரீரத்தை, முதலாம் வருகையிலே தேவன் வந்தது தம்முடைய சரீரத்தை கட்டமைக்க, தம்முடைய சரீரத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க. அப்போ அவர் வந்து தெரிந்து கொண்டது அந்த கப்பர்நகூம், அந்த கலிலேயா பகுதியில இருந்துதான் தேவன் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ தேவன் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது
அவர் அங்கே மனிதர் மத்தியிலே கண்ட காரியம் என்ன? 2 வகையான கிரியைகள், பிசாசின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஒன்று நம்முடைய கண்கள் பார்க்கத்தக்கதான பிசாசின் கிரியைகள். இன்று இன்னொரு கிரியை என்னென்றா பார்க்க முடியாத உள்ளார்த்தமாய் இருக்கிற பிசாசின் கிரியைகள். அதான் நம்முடைய மாமிசத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகள். நாம பிசாசு பிடித்தவர்களை நேரில் பார்த்து விடுதலையாக்க நமக்கு தெரியும். இந்த மனிதன் அவனுடைய ஆட்டங்கள், அவன் போடுகிற கத்தல் கூச்சல் நாம் நேராய் பார்ப்போம். ஆனா சில பிசாசுகள் அமைதியா உள்ளுக்குள்ள இருந்து காரியம் பார்க்கும். அந்த பிசாசுகளுக்கு தான் நாம் கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிசாசுகளுக்கு நாம் அனுமதி கொடுக்க கூடாது. நம்முடைய மாமிசத்துல கிரியை செய்யற கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, கொலோசியர்ல பல இடங்கள்ல மாமிசத்தின் இந்த காரியங்கள் அந்தகாரத்தின் கிரியையோடு ஒப்பிட்டு தேவன் பேசுகிறார். அப்போ இங்கே வந்த பொழுது மத்தேயு 4 சொல்ற அந்த இடத்துல இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்களா? அப்போ அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாம இருந்துச்சா? இல்ல, அந்த இடத்துல அந்தகார கிரியைகள் அநேகம் காணப்பட்டது. அதுல இருந்து விடுதலையாகி வெளியிலே வந்தவர்கள் தான் அவருடைய சீசர்கள் ஒவ்வொருத்தரும். அங்கிருந்து தான் தேவன் ஆரம்பிக்கிறார். அப்போ முதலாவது அவர் சொன்னார், நான் வந்தது என்னுடைய ஜனங்கள் அன்றைக்கு, என்னுடைய வீட்டார் அன்றைக்கே நான் அனுப்பப்பட்டேனே அல்லாமல் புறஜாதிகள் மத்தியில் அல்ல என்று சொன்ன தேவன். ஆனா அவருடைய நோக்கத்தில் புறஜாதிகளும் இருந்தபடியினால் தேவன் தன்னுடைய ஊழியத்தை தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் தொடங்கி இந்த மனிதனை விடுதலை ஆக்கினார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை அழைத்து நம்மை விடுதலை ஆக்கி என்னுடைய பிள்ளைகள் என்று வீட்டிலே அவர் சேர்த்து வைத்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்று அவருக்கு தெரியும். இந்த வார்த்தையை விட்டு நாம் வெளியிலே போய்விட்டால் நமக்கு 2 விதமான அபாயம் உண்டு. ஒன்று, நம்மை விட்டு போன பிசாசெல்லாம் நமக்குள்ள திரும்பி பல ஆயிரக்கணக்கில் வந்து குடியிருக்கும். அதற்கு பின்பாக நம்முடைய மாமிசம் நம்மளிருந்து தலை தூக்கி காரியங்களை செய்ய, அது எல்லாமே நமக்கு வேதத்தில் இருக்கு. அது கிரியை செய்யும் பொழுதே நமக்கு தெரியும். நம்முடைய மாமிசத்தின் கிரியைகள் எல்லாமே அந்தகார கிரியைகள். அப்போ இது நம்மை கெடுக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ தேவன் அதை சரிப்படுத்தணும், தம்முடைய சபைக்குள்ள சரிப்படுத்தணும், தன்னுடைய பிள்ளைக்குள்ள அதை சரிப்படுத்தணும். 2 விதமான கிரியைகளும் இருக்கக்கூடாது. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கணும் என்ற ஆவி என்றால் வார்த்தை தான் அந்த ஆவி. நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தைக்குள்ள ஆவி இருக்குது, அப்படித்தான் அவர் சொல்லி கற்றுக் கொடுத்தார். அப்போ அதுதான் நம்மை சரிப்படுத்தணும். அது சரிப்படுத்தணும் என்று சொன்னா நீங்க வரணும், தேவனை தேடி தேவ சபைக்கு தேவ ஸ்தலத்துக்கு நீங்க வரணும். இல்லைன்னு சொன்னா நீங்க 2 வகையாக பிசாசுகளோட இருந்து உங்களோட காரியங்களை செய்து கொண்டே இருப்பீங்க, உங்களை அறியா. ஆனா அது உங்களே உருவப்படுத்துகிறதா, உங்களை நிர்வாணப்படுத்தி மற்றவருக்கு முன்பாய் அசிங்கப்படுத்துகிறதா, உங்களை கட்டுக்கு அடங்க முடியாத கிரிகளை நடப்பிக்கிறதாய் மாற்றிவிடும். அதுதான் இந்த மனிதன். இவனுடைய பேர் நமக்கு தெரியாது, ஆனால் லேகியோன் என்று நமக்கு அடையாளப்படுத்தி தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. ஆகவே தேவன் பாருங்க, 2 காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள. முதலாவது, நான் ஒரு காரியத்தை சொன்னேன், தேவன் கப்பலிலே சீசர்களோடு புறப்பட்டு வருகிறார். அப்போ நமக்கும் ஒரு கப்பல் உண்டு, அதுதான் விசுவாச கப்பல் என்று வேதம் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. இங்கே நேரடியாக இயேசு வருகிறார். இப்போ நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து, தம்முடைய ஆவியானவரை கொடுத்து, அந்த விசுவாச கப்பலுக்குள்ளே அன்று நோவாவை அந்த விசுவாசம் என்கிற பேழைக்குள்ளே அடைத்தவர். அங்கே உலகத்துக்கு வந்த ஆக்கினைக்குள்ளே உட்படாத படிக்கு அந்த பேழைக்குள்ளே இருந்தபடியினால் நோவாவும் அவருடைய குடும்பமும் தப்புவிக்கப்பட்டது போல கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ளே பிதாவாகிய தேவன் நம்மை உட்படுத்தி அந்த கப்பலுக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார். அவருடைய சீசர்களாக, அவருடைய பிள்ளைகளாக அவர் கப்பலில் பிரயாணம் பண்ணி வந்து தம்முடைய சீசர்கள். அப்போ நம்மை அப்படித்தான் தேவன் அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து இணைத்து நம்மை நடத்த விரும்புகிறார். அப்போ இந்த விசுவாச கப்பல்ல பிரயாணம் செய்கிற என்னையும் உங்களையும் எதிர்த்து வருகிற காற்றுகள் என்ன, என்னையும் உங்களையும் கலங்கடிக்கிற அலைகள் என்ன என்பதை வேதத்தின் ஆதாரத்தில் நாம் தெரிந்து கொண்டால் தான் நம்முடைய விசுவாச கப்பல் சேதப்பட முடியாது. நாம் அழகாய் கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறோம், ஆண்டவரே விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறோம், அவர்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேதம் அதை நமக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறது. அதை விசுவாசித்ததை நீதியாக எண்ணப்பட்ட நோவா தப்புவிக்கப்படுகிறார்.
அங்கே கிறிஸ்து என்கிற அந்த விசுவாச பேழைக்குள்ளே அவன் அடைக்கப்பட்டபடி இப்ப நான் நீங்கள் அந்த பேழையை விட்டு வெளியில வரணும் என்பதுதான் பிசாசினுடைய ஒரே தந்திரம். அதுக்கு அவன் 2 விதமாய் உங்களை தாக்கப்பான். ஒன்று, உங்களுடைய விசுவாச கப்பலை காற்றை கொண்டு அடிக்க பார்ப்பான். இன்னொன்று, அலைகளால் எழும்பி உங்களை விழுங்கி போட பார்ப்பான். அப்போ நாம் இதை வேதத்தின் ஆதாரத்தில் நாம் இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது அந்தகாரத்தின் அதிகாரங்கள், பவர் ஆஃப் டார்க்னஸ், ஆங்கிலத்திலே பவர் ஆஃப் டார்க்னஸ். அப்போ இருள் நம்மை ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறது என்பது நமக்கு அதிக நிச்சயமாய் தெரிந்த ஒரு காரியம். அப்போ நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளும். ஆகவேதான் யோவான் 3:19 எடுத்து வாசிங்க. யோவான் 3:19 கொஞ்சம் இந்த வெளிச்சத்தையும் இருளை நாம் புரிந்து கொள்ளும்படியா அங்கே அவர்கள் இந்த இருளை அழகா யோவானிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கிரமிப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அந்த இடத்துல இந்த ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள்? ஒளியாகிய வார்த்தையான தேவன் வந்தபடியினால் அவர்கள் அங்கே விடுதலையானார்கள். ஆகவே அந்த ஜெப ஆலயத்துக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவை பிடித்த மனிதனும் விடுதலையான ஒரு மனிதன். தேவனை விடுதலையாக்குகிறார். அவனுக்கு இந்த பிசாசை கேட்கிறது, எனக்கும் உமக்கும் என்ன ஆண்டவரே? அப்போ நமக்குள்ள இருந்து பிசாசு கேட்கலாம். நமக்குள்ள இருந்து பிசாசு இப்படிப்பட்ட கேள்விகளை வேத வார்த்தைகளுக்கு எதிராக என்ன வார்த்தை தான் கிறிஸ்து கேட்கலாம். என்ன அது என்ன இது என்ன என்று கேட்கலாம். அப்ப கேட்கும் பொழுது நாங்க எச்சரிக்கை அடையணும். நாங்க எச்சரிக்கை அடையாம விட்டா அப்படியே நம்முடைய வாழ்க்கையை வாரிக்கொண்டு கிறிஸ்துவை விட்டு நம்மை பின்வழி போக செய்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதறடித்து போடுவார். நம்ம எல்லாத்துக்கும் நம்மிடத்துல பதில் உண்டு. பாருங்க, இந்த அசுத்தாய் பிடித்த மனிதன் வந்து தேவனுக்கு சொன்ன நல்ல பதிலை சொன்னான். உன்னதமான தேவனுடைய குமாரனே எல்லாத்தையும் கேட்கிறான். ஆனா அவனுக்குள்ள இருந்ததோ எண்ணி அடங்க முடியாத அத்தனையான அசுத்த ஆவி. நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கக்கூடாதுதான் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ காற்று நம்மை சிதறடிக்க, நம்மை கலங்க பண்ணுகிற காற்று என்ன என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 4:14 எடுத்து வாசிங்க. நாமினி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். ஆமென். என்னவா தந்திரமான இதுதான் சத்துரு வைத்திருக்க. பாருங்க, வார்த்தையை வைத்துத்தான் உங்களை திசமாற பண்ணுவான். வார்த்தைக்குள்ள எடுத்து வைத்துத்தான் தந்திரமான வார்த்தை, தந்திரமான இச்சகமான வார்த்தைகள் உங்களை வழி தப்பி போக பண்ணுகிற காற்றுகள் இதுதான். இன்றைக்கு நமக்கு நிறைந்து போயிருக்கிறது ஆவியானவர் கண்டுதான் சத்தியத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். நம்மை சத்தியத்திலே இணைக்க விரும்புகிறார். நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே நாமும் இந்த காட்டிலே சீசர்களை போல ஐயரே நாங்கள் மறித்து போகிறோம் அதர வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா இந்த காற்று நம்மை கெடுத்து போடும். இந்த அலை நம்மை சிதறடிக்கும். அப்போ மிகவும் நாம் கவனமாக இருக்க. இந்த காற்றுக்கு நாம் அகப்படவே கூடாது. நமக்கு என்னதான் சந்தேகம் என்றால் நம்முடைய கருத்திலே தேவன் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் வந்தா நீங்க ஆராய்ந்து பார்த்து நீங்க தெளிவடையலாம். ஏன்னா வேதம் எல்லாருடைய கையிலும் தேவன் கொடுத்திருக்கிறார், பாரபட்சம் இல்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆனா நாமும் இப்படிப்பட்ட பலவிதமான மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்பி, மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நம்பி நாமும் அவர்களோடு இணைந்து அந்த காற்றிலே அகப்பட்டு நாம் சத்துடைய அந்த சுழலுக்களை வந்து மாற்றிக்கொள்கிறோம். அது நம்முடைய விசுவாச கப்பலை, அந்த விசுவாச கப்பலை நம்மை தேவனை விட்டு பிரித்து ஆட்டம் காண பண்ணுகிறது. அப்போ நாம் அப்படி இருக்கக்கூடாது என்றுதான் தேவன் விரும்புகிறார். அடுத்தது யாக்கோபு 1:6 வாசிங்க. அலைகள் என்றால் என்னென்று நாம் பார்க்க போகிறோம். இந்த காற்று இந்த அலையை நாம் கவனமாய் கடக்க.
அது கிறிஸ்துவான வார்த்தையானவருடைய உதவியோடு தான் அதை நாம் செய்ய முடியும். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய். ஆமென். உங்களுக்கு வருகிற சந்தேகங்கள், உங்களுக்கு வருகிற அவிசுவாசங்கள், வார்த்தையை குறித்து எழுப்புகிற முரணான காரியங்கள் எல்லாமே உங்களை அலைகளுக்குள்ள சிக்க பண்ணிடும். கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை விட்டு உங்களை பின்னோக்கி போக பண்ணிடும். ஆகவேதான் தேவன் எல்லாரோட கையிலையும் தன் வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களே அப்படி இல்லை. அந்த நாட்களில் ஏதாவது இடத்துல ஜெபாலயத்தில் போய்தான் அவர்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும். இப்போ அப்படி இல்லை. நம்முடைய கருத்துல அழகா தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ இது ஒரு அலை நமக்கு வருகிற சந்தேகத்தை போற மாதிரி போட்டு விட்டுவாங்க. அது நம்மை அவிசுவாசத்துல கொண்டு போய் நம்ம அலைகளை போல. அப்போ அடுத்தது இன்னொரு அலையை காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 57:20. இன்னொரு அலையும் நமக்கு எதிராக இருக்கிறது. கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. பாருங்க, அடுத்த துன்மார்க்க கூட்டம் என்றால் யாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாதவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்ய விருப்பம் இல்லாத, ஆனா உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, கர்த்தருடைய சபைக்குள்ளே இருப்பாங்க, கர்த்தருடைய சித்தம் செய்யறது போல காண்பித்துக் கொண்டு இருப்பாங்க. இவங்கள் எல்லாம் துன்மார்க்க அலைகளை போல நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போடுவாங்க. அப்போ கிறிஸ்து அன்னைக்கு நேரடியாக சீசரோடு இருந்தார், இறைய பண்ணினார். இப்போ வார்த்தையாய் நம் கருத்திலே இருக்கிறார், ஆவியாய் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இப்போ நமக்கு எதிராய் வருகிற இப்படிப்பட்ட காற்றுகள், இப்படிப்பட்ட அலைகள் நாம் தப்பணும் என்றால் வார்த்தையான அதுதான் காரியம். அதை நாம் புரிந்து கொள்ள தேவன் ஒன்றையும் சும்மாக காண்பிக்கிறது. நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து கர்த்தரிடத்துல வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க முடியும். அடுத்தது, இந்த மனிதன் இருந்த இடம் எங்க? கல்லறையிலே. பாருங்க, இவனுக்கு பிசாசு பிடித்த உடனே இவன் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டான். அந்த நாட்களில யூதருடைய காலத்தில் எப்படி பிசாசு பிடிக்கப்பட்டவர் விடுதலைக்கு கொடுக்க தெரியாது அவர்களுக்கு. பிசாசு பிடித்தவர்கள் இங்கே குஷ்டரோகம் வந்தவர் எல்லாரையும் இப்படி போய் கல்லறைகள் இருக்கிற பகுதிகளில், புறம்பான பகுதிகளில் தான் அவர்களை திரட்டி விடுவாங்க. போய் இரு என்று சொல்லி அங்கேதான் அவர்கள் போய் இருப்பார்கள். அப்போ இந்த கல்லறை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி போறதுக்கு சாத்தியம் உண்டு. அது என்னென்னு நாம் கற்றுக்கொள்ளணும். எபேசியர் 2:1 எடுத்து வாசிங்க. நாம் எங்கே இருந்து இந்த லேகியோனை போல தேவன் நம்மை அழைத்திருக்கார் என்பதை அழகாக எபேசியரிலே ஆவியார் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நம்ம கல்லறைக்கு பக்கத்துல ரெடியா இருந்தோம். நம்முடைய ஆத்துமா கண்ணிக்கு ஏதுவா இருந்ததை தேவன் மீட்டு, இந்த லேகியோனை தேவன் போய் தேடி அந்த புறஜாதிகளுடைய அந்த பட்டணத்திலே, அதான் புறஜாதிகள் மத்திய நம்ம மத்தியிலே வந்து நம்மை அப்படியாய் தேவன் மீட்டிருக்கிறார். நம்மை அப்படியாய் தேவன் அந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ தேவன் நம்மை மீண்டும் மரித்தோர்ல போய் இருகண்டு தேவன் அதான் சொல்ல, மரித்தோரோடும் பங்கு அல்ல, நீ ஜீவனுள்ளவரோடு நடக்கணும். அப்போ நாம் மீண்டும் போய் மரித்தவரோடு கல்லறையிலே நாம் பங்கடைய கூடாது என்றுதான் தேவன் விரும்புகிறார். அப்போ நாம் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டு அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் போய், இல்ல இல்ல நான் கல்லறைக்கு பக்கத்திலே இருக்கிறேன் ஆண்டவரே, இது எனக்கு நன்றாய் இருக்கிறது, ஆனா தேவ பார்வையில அது நல்லாவே இல்லை. ஆகவேதான் தேவன் தேடி போறா தான் விடுதலையாக்கின மனிதனை மீண்டுமாய் விடுவித்து கொண்டு வர்றது. அப்படித்தான் நம்மையும் தேவன் விடுவித்து இருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட செத்தவர்களோடு பங்கடைய வேண்டிய என்னையும் உங்களையும் தேவன் விடுவித்து இருக்கிறார். இப்போ நேரடியாக கிறிஸ்துவில் அவர் வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். தம்முடைய ஆவியினாலே விடுதலை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அப்போ அதை நாம் புரிந்து கொள்ள. அடுத்ததாக, அந்த மனிதன் தன்னை உருவ குத்தி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிசாசு பிடித்தவன் தன்னுடைய சரத்தை உருவ குத்தி கொண்டிருந்தான். அப்போ நாமும் கிறிஸ்துக்குள்ள இருந்து கொண்டு நம்முடைய சரத்தை உருவ குத்தி கொள்ள கூடாது.
அப்படி உருவ குத்தினம் என்றால் நமக்குள்ளே காரியம் தவறாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 எடுத்து வாசிங்க. அனாசி எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது உங்க விசுவாசத்தை ஏங்க இன்னைக்கு நீங்க பணத்தை போட்டுக்கொள்ளலாம். இங்க பணம் மாத்திரம் அல்ல, உலகத்து ஆசைகள், உலகத்து இச்சைகள், உலகத்திலே நமக்கு வைத்திருக்கிற சம்பந்தங்கள், உலகத்திலே நாடி நாம் செய்கிற களியாட்டுக்கள், வெறியாட்டுக்கள், சுகபோகங்கள் எல்லாமே நம்மை உருவ குத்தும். அப்ப அது உருவ குத்துறா பிசாசு பார்த்துட்டு இருப்பான். பிசாசுக்கு சந்தோஷம் வேண்டாம், இதுதான் அவனுக்கு தேவை. ஆனா நம்மை அழைத்தவர் உண்மை இல்லை. நம்மை தேடி வந்து மீட்டவர் ஓடோடி வந்தாரே, தட்டு தடுமாறி நானும் நீ விழுந்து கிடக்கும் பொழுது ஒருவரும் வரை நம்மை தேடி வந்தார். இந்த கல்லறையில் அடைக்கப்பட்ட மனிதனை தேடி போகிறார். அப்படி தேடி வந்து நம்மை மீட்ட கர்த்தர். அப்போ அடுத்தது அவன் நிர்வாணியாக இருந்தான் வேதம் சொல்கிறது. நிர்வாணி என்றால் அவன் கிறிஸ்துவற்றவனாக இருந்தான், ரட்சிப்பற்றவனாக இருந்தான். அப்போ தேவன் அங்கே அவனை விடுதலை ஆக்கின பொழுது நீங்க வாசிச்சு பார்க்கலாம், அவன் அழகாய் வஸ்திரம் தரித்து தேவனோடு இருந்ததை மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இப்படித்தான் தேவனும் எனக்கும் உங்களுக்கும் அழகான, உலகத்தால நெய்ய முடியாத, செய்ய முடியாத, கொடுக்க முடியாத அழகான ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் தம்முடைய நாமத்தில். கிறிஸ்துக்களை எத்தனை பேர் கடந்து வர கட்டா அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு இதை விட மேலான வஸ்திரம் என்ன உண்டு? நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். நாமும் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போய் நம்மை உருவ குத்த கூடாது என்றுதான் தேவன் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக ஆச்சரியமான காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் தேவன் சும்மா எழுதி வைக்க இல்லை. நாம் சும்மா வாசித்து பழகிட்டோம், நாம் தியானிக்கிறது இல்லை. நம்ம வாசித்து பழகிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தேன் ஆண்டவரே என்று அதோடு திருப்தி அடைகிறபடினால் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு அதுக்குள்ளே இருக்கிறதை கற்றுக் கொடுக்க முடியாது. லேகியோன் என்று பாருங்க, எத்தனை பிசாசு பிடித்தவர்கள் அங்கே விடுதலையாகப்படுது. அந்த லேகியோன் என்ற வார்த்தை அடிக்கடி அங்கே சொல்லிக் கொண்டிருப்பார். நான் லேகியோன், நான் அநேகராக இருக்கிறேன். அப்போ நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற கெட்ட சொல்லப்பட்டது போல அத்தனை குணங்களும் லேகியோனுக்குரிய குணங்கள். அது ஒவ்வொரு பிசாசு. நம்முடைய கோபம், நம்முடைய வைராக்கியம், மார்க்க வேதங்கள், நீங்க லிஸ்ட போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், நமக்கு தெரியும். அப்போ வேதம் ஏன் நமக்கு இதையெல்லாம் சொல்லி எச்சரிக்கிறது? உங்களோட துர்க்குணங்களை விடுங்க, புளித்த மாவை போல இருக்கிற கொடிய குணங்களை விடுங்கண்டா. அதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிசாஸ், லேகியோனி என்ற பிசாசு அதுக்கு அப்படியே அநேகமா சேர்ந்து நம்மை ஆளுகை செய்கிறது. தேவன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். அடுத்ததாக கட்டுப்படுத்த கூடாத அவனுடைய கிரியை ஒன்றை கட்டுப்படுத்த கூடாதா இருந்தது. நீதிமொழிகள் 25-28 எடுத்து வாசிங்க. நமக்கு தேவன் ஒரு ஆவியை கொடுத்திருக்கார், தம்முடைய பரிசுத்த ஆவியை. அந்த ஆவியானவர் நம்ம எல்லா கட்டுக்கோப்புக்குள்ளும் எல்லா விதமான சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். அவர் நமக்குள்ளே அமைதலா இருந்து நமக்குள்ளே அடங்கிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியாண்டு கொரிந்தியரிலே பவுலும் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளின் ஆவி அவர்களுக்கு அடங்கி இருக்கிறதே. அப்போ அப்படி இல்லாம எனக்கு என்னுடைய ஆவியை கட்டுப்படுத்த முடியல, என்னுடைய ஆவியை என்னால் அடக்க முடியல, நான் கண்ட மாதிரி காரியம் கிரியேட் செய்யறேன் என்று சொன்னா நமக்குள்ள காரியம் தவறு. நமக்குள்ள லேகியோனுடைய ஒரு பிசாசு இருக்கு. அது நம்ம இப்படியாய் காரியங்கள் செய்த அப்புறம் மதிலிடைந்த பட்டணமாய் மாற்றி போடுவோம். என்ன தேவனுடைய பாதுகாப்பு அற்றவர்களாய் மாற்றி போடுவோம். அப்போ லேசவர் ஒன்றொன்னா அது சேர்த்து கொண்டே இருக்கு தனக்காக்க உள்ளுக்குள்ள அதுல குடியிருக்கு. என்ன மதிலில பாருங்க, வேலையில பாருங்க, கிறிஸ்து இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகளை, எவ்வளவு ஆபத்தான காரியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். நாம் சாதாரணமாய் வேதத்தை படித்து வேதத்தை பார்க்க பழகி
இயேசுவோடு நாம் இலகுவாய் நடக்க பழகிவிட்டபடினால் தேவன் நமக்கு வைத்திருக்க மேலான ஆசீர்வாதங்களை நாமே உடைத்து போடுகிறாய். சத்து நம்மை பிடித்து வைத்திருக்கிறார். மிகவும் கவனமா நீங்க இருக்க. இங்க பாருங்க, இந்த மனிதன் யாக்கோபு 4:8 எடுத்து வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், திருமணமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். அங்கே அந்த பிசாசு பிடித்தவன் தேவனை கண்ட உடனே ஓடிவான். பாருங்க, ஒரு என்ன அத்தனை பிசாசு அவனுக்குள்ள இருக்குது. ஆனால் பாருங்க, அந்த தேவனுடைய அந்த ஆளுங்க அந்த இடத்துல வந்தவனே அவனை அறியாமலே ஓடிவான். அத்தனை வந்து அவரை பணிந்து கொண்டு கர்த்தரை சேர்ந்து கொண்டு, அதால் அவனுக்கு விடுதலை. அப்ப நாம் என்ன செய்யணும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம் கொஞ்சம் வலித தேவனிடத்துல வரணும். மனுஷனிடத்துல இல்ல, தேவனோட நீங்க சேரணும். தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்க முடியும். அதுக்கு நீங்க தான் வரணும். நீங்க வரணும். தேவன் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார், தம்மை தந்திருக்கிறார். நீங்க வரணும். அதைத்தான் நீங்க யாக்கோபு தெளிவாய் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு சேருவார். நீங்க சேருங்கப்பா, அவர் சேருவார். அதற்காகவே வந்தது. நாம் சேரும் இல்லை, நாம் வார இல்லை, நமக்கு விருப்பம் இல்லை. நம்முடைய காரியம் இல்லைன்னா நமக்குள்ள இருந்து மாமிசத்தில் இருந்து அவன் கிரியை நடப்பிக்கிறான். அப்போ நாம ஒரு லேகியம், நம்முடைய கையில் ஒரு லேகியம். நமக்குள்ள பல அசிங்கமான காரியங்கள் இருக்கு, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாம மறைந்து இருக்கு. தேவன் வெளியில கொண்டு வர விரும்புகிறார். தேவன் அதை எடுத்துன்னு சுத்திகரித்து தன்னுடைய சித்தத்தை செய்ய போகிறார். எப்படி இந்த லேகியோன் என்று பெயர் குறிக்கப்பட்ட அந்த மனித வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். செய்தார். அதைத்தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கார். அதை செய்ய வைக்கவே அவர் நம்மோடு இடைப்படுகிறார். இல்லைண்டா சபை தேவையில்லை, இல்லைண்டா ஒரு போதகம் தேவையில்லை, ஒரு பிரசங்கம் தேவையில்லை. எல்லாருக்கும் பிரசங்கிக்கிற ஞானம் இருக்கா? இல்ல. எல்லாருக்கும் ஞானத்தை வெளிப்பட இல்ல. தேவன் அவ்வளவு பிரயோஜனத்துக்கு கொடுத்த ஒரு அளவு இருக்கு. அந்த அளவின்படிதான் தேவன் தம்முடைய கிரியைகளை அவனுக்குள்ளே அனுப்புகிறார். அதான் பவுல் சொல்றார், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியுமோ? நான் நிற்கிறேன் என்று சொல்ல முடியுமோ? அப்போ நான் தவறான இடத்துல நிற்கிறேன், நான் தவறான இடத்துல வைத்திருக்கிறேன். எல்லாம் கிறிஸ்துவே என்ற நிலைக்குள்ள நாம் வரணும். கிறிஸ்துவோடு வாழ்றது என்பது வேறு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பது வேறு. நீங்க கிறிஸ்துவோட வாழ விரும்புறீங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இல்லை. அது டேஞ்சர். அப்போ அது மாறணும். அப்போ அது மாறினாத்தான் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அப்போ நமக்குள்ள இருக்கணும். அது 7வது வசனம் சொல்லு. 7வது வசனம் வாசிங்க. அதுல யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். இதுதான் ஒரே வழி நம்முடைய வாழ்க்கையில. அந்த லேகியன் ஓடி வந்து விழுந்துறான, கீழ்ப்படிந்துட்டான், பிசாசு அத்தனையும் ஓடி போய். சும்மா 1-2 பிசாசு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம வந்த ஆரம்பத்தை எத்தனை பிசாசு இருந்ததை நம்மை வெட்கப்படுத்தாமல் தேவன் அவை எல்லாவற்றையும் நம்முடைய ஞானஸ்தானத்தினால் விடுதலையாக்கி இருக்கிறார். இப்ப விடுதலையாக்கப்பட்ட நான் திருப்பி போய் கல்லறையில படுத்திருக்கலாமோ, இல்ல விடுதலையாக்கப்பட்ட நான் போய் புறஜாதிகளோடு கை கோர்த்து புறஜாதிகளுடைய மத்தியிலே நாம் வாசம் பண்ணி நல்லா இருக்கண்டு அசுத்தாளிகளால் கலிகூர்ந்து கொண்டு இருக்கலாமோ? இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. கிறிஸ்தவம் உலகத்துக்குள்ள போயிட்டு, உலகம் கிறிஸ்துவுக்குள்ள வர முடியலையே. ஏனென்றால் இன்னைக்கு மாற்றிட்டான், சகலத்தை மாற்றி வைத்தான். தேவன் நமக்காக காற்றையும் கடலையும் இறையாது என்று அமைதிப்படுத்த விரும்புகிறார். நமக்கு தெரிந்த அநேக போதகத்தார்கள், அநேக ஆளுகள் துன்மார்க்கமாய் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நடக்க வெளிக்கிட்டாங்க. வெளியில நான் சொல்ல, வெளியில இருக்கிற துன்மார்க்க வேதம் நமக்கு அடையாளப்படுத்துது. கிறிஸ்துவுக்குள் ஒரு துன்மார்க்க கூட்டம் இருக்குது. அலைகளை போல தங்களுடைய அசிங்கங்களை நுரை கண்டுகிறவர்கள் பின்பாக நீங்க யூதாவை வாட்சி பார்க்கலாம். அப்போ நாம் மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகளே, மிக கவனமா இருக்கணும். மூடிறேன் நாம் பாவத்தின் கதவை மூட. 2 தீமோத்தேயு 2:22
எழுதப்பட்ட வசனத்தை வாசிப்போம். தீமோத்தேயுக்கு பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை நமக்கு சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே ஹல்லேலூயா நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவோடு படகுல வந்த சீசர்கள் கிறிஸ்துவோடு இருந்தபடினாலே எதுவும் சேதப்படுத்தவில்லை. ஒன்றுமே சேதப்படுத்த. அப்போ நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாக கிறிஸ்துவோடு வாழ ஐக்கியப்படுகிற நல்ல தேவ மனிதர்களோடு தேவ குடும்பங்களோடு நீங்க ஐக்கியப்படணும். நாம் அவரோடு ஐக்கியப்படுறதுக்கு பதிலாக நம்முடைய ஐக்கியம் நீதிக்கு புறம்பான ஐக்கியம். கிறிஸ்து நம்மை வைத்திருக்க நினைக்கிற ஸ்தானம் கப்பர்நகூமா இருக்காங்க. நாம் கெனசரேத்துக்கு தான் போவோம். கெனசரேத்துல தான் நாம் போய் கூத்தாடுவோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை சத்துரு மாற்றி போகும். அடுத்தது அங்கே பண்டிகள் எதை அடையாளப்படுத்துகிறது? பண்டிகளை குறித்து ஆண்டவரை சொன்னார். மத்தேயு 7:6 வாசிங்க. பன்றி எதை அடையாளப்படுத்துகிறது நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு கொடாதேங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? ஏன் சொன்னார்? பண்டிகளை வைத்து ஆண்டவர் பேசுகிறார், நாய்களை வைத்து பேசுகிறார். ஆனா பண்டி பீறி போடுமே, உன் முத்த போடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனா நீதிமொழிகள் எடுங்க 11:22 வாசிங்க. மதிகேடாய் நடக்கிற அளவுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். ஹல்லேலூயா. மதிகேடு, உன் முட்டாள்தனம், உன்னுடைய அகந்தை, உன் சிந்தனை, அது உன்னை பண்டிகப்பா வச்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்டவளை காணுவோம் பிசாசு. ஆண்டவரே பாருங்க, பிசாசு ஆண்டவர் தெளிவா ஒன்று கேட்டுச்சு, பாதாளத்துக்கு அனுப்பாதே. என்ன பாதாளத்துக்கு போனதுக்கு தெரியும். அங்க ஏற்கனவே அந்த காலத்துல சங்கிலியால தேவன் தூதரை கட்டி வைத்திருக்கிறான். அதுக்கு தேவன் அனுப்பிட்டால் வர முடியாத அந்த ஆவிக்கு நல்லா தெரியும். அதை விட்டு அது சொல்லுது, எங்கட தூர தேசத்துக்கு அனுப்புங்க. பின்பு வாட்சி அதே அதிகாரத்து தூர இடத்துக்கு அனுப்பாதீங்க. மத்தேயு 38:31 வாட்சி பாருங்க. தூர இடத்துக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா அந்த பண்டிகை விரும்புது அந்த பிசாசு அந்த இடத்துக்குள்ள இருக்கணும், அந்த கிணசுக்குள்ள இருக்கணும். இப்போ உடனே அதுவே ஆண்டவருக்கு ஒரு இதான் சொல்யூஷனை கொடுக்குது. ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை, எங்களை பண்டிகை அனுப்பு. நாமும் பண்டிகை போல இருந்தா, மூளையற்றவர்களா இருந்தா, மூடத்தனமாய் தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதா இருந்தா, நம்மையும் பிசாசு அழகாய் பண்டிகை போல பயன்படுத்தும். எல்லாம் தேவன் சும்மா நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்க. அப்போ நமக்கு தெரியும் அழகான ஸ்திரீ என்று தேவன் தன்னுடைய சபையில் இங்கே மூளையற்ற ஸ்திரீ. அப்போ நீங்க பண்டிகை போல மூளையற்ற ஸ்திரீயாக கர்த்தருக்குள்ள அழைக்கப்பட்டு இருப்பீங்க. ஆனா மூளையற்ற ஸ்திரீ மூட போல பண்டிகை போல செயல்பட்டு நீங்க பிசாசின் கையில். பிசாசு சொல்லுவான், இது எனக்கு அசுத்தம், எனக்கு ஏற்ற இடம், முழு அசுத்தத்தை பிடித்து வைத்திருக்கிறான். நாம் அப்படி இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் தேவனுடைய அந்த ஆண்டு 2000 ஆண்டு சொன்ன இன்றும் நாளையும் மறுநாளும் நான் எல்லாவற்றையும் செய்து நிறைவடைவேன் என்ற வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதுல சபையின் காலத்தை தேவன் குறித்து பேசுகிற காரியம். அப்போ இந்த 2000 ஆண்டுகள் தேவனுடைய நோக்கு இப்படிப்பட்ட பண்டிகைகளை சரிப்படுத்த, இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்தி தன்னுடைய சபையை தன்னுடைய சரத்தின் கட்டமைப்பை இந்த பூமியில சரிப்படுத்திட்டா தான் அவர் மணவாளன் வரலாம். சரீரம் ஆயத்தமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் குழந்தைகள் சரத்துக்கு பண்டிகை முத்து போட முடியாது, பீரும் வசனத்தை கொடுக்க முடியாது, பீரும் மூளையில்லாத தன்மை. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்போ எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ரோமர் 13:14. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து
பிசாசெல்லாம் போனோடனே அவனுக்கு அழகான கிறிஸ்து என்கிற அந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அவனை தேவன் அழகுபடுத்துகிறான். விடுதலையினால் அழகுபடுத்த நமக்கு விடுதலை நம்மை அழகுபடுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம இருளுக்குள்ள இனி போக முடியாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைடா, வெளிச்சத்துல தான் நாம் இருக்கணும், வெளிச்சத்துல தான் நாம் நடக்கணும். அப்ப வெளிச்சத்தில் நடக்கிறவன் அவன் இடர மாட்டான் என்று வேதம் சொல்லுதே. அப்போ வேத வசனம் பொய்யாருமே. நாம் இடறுகிறோம், ஆனா வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்று நம்மை அடையாளப்படுத்த நாம் பொய்யரா இல்லை தேவனுடைய வசனம் பொய்யாயிருக்கும். நன்றாய் பார்க்கிறது, நன்றாய் பார்க்கணும். வேதம் பொய் சொல்லுகிறதே இல்லை. தேவ வார்த்தைகள் ஒன்றும் பொய் சொல்லுகிறதே இல்லை. தேவன் நம்மை குணமாக்கினார். எப்படி குணமாக்கினார் எடுத்து பார்ப்போம். லூக்கா 22:32 எடுத்து வாசிங்க. அவர் அழைத்த சீசன் தன்னுடைய சபையை ஸ்தாபிப்பதற்கு அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் குணப்படணும். அப்போ தேவன் நம்முடைய விசுவாசத்தை குணப்படுத்த விரும்புகிறார். அந்த விசுவாசத்தை குணப்பட முடியாதபடிக்கு தான் சத்துரு நமக்கு தடைக்கல்களை வைப்பார். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. இதுக்குத்தான் பிசாசு கண்ணி வைத்துக் கொண்டே இருப்பான். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளை, நாம் குணமாகணும். அது நோக்கம் நான் மட்டும் குணமாகிறது அல்ல, மற்றவர்களை குணமாக்க. அப்படித்தான் நான் சொல்றேன், நீ குணமாகி உன் சகோதரர்களை குணமாக்க. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இந்த மனிதன், விடுதலையாக்கப்பட்ட மனிதன் தேவனிடத்திலே சொன்னான், ஆண்டவரே நான் உம்மோடு வரப்போறேன். நம்ம எல்லாரும் அப்படித்தானே, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வந்துட்டோம், இப்ப நான் உம்மோடு வரப்போறோம். ஆண்டவர் சொல்றார், இப்ப அவனுக்கு தன்னுடைய சித்தத்தை காண்பிக்கிறார். எடுங்க அந்த வசனத்தை மார்க் பாருங்க 18-19 வாசிங்க. அப்படியே அவர் கடவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். ஆமென். நல்ல வேண்டுதல். நம்முடைய வேண்டுதல் அப்படித்தான். இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே என்னோடு இருந்து, இயேசுவே என்னோடு கூட வாரும், நான் உம்மோடு இருக்கிறேன். நல்லதுதான். ஆனா ஆண்டவர் அடுத்து சொல்ற காரியத்தை பாருங்க, அதுதான் ஆச்சு. வாசிங்க அடுத்தது. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமென். தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார், நமக்குள்ளே வந்துட்டார். அவர் நம்மோடு இருக்கார் என்பதை நம்முடைய விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளாமல் இயேசு இரு என்று சொல்லக்கூடாது. இயேசு வைத்திருக்க சித்தம் நீங்க செய்யும் பொழுதுதான் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுதான். அந்த கிரியைகள் தான் அடையாளம். இவன் எங்கே போகிறான்? இவன் போன இடத்துக்கு பேர் என்ன? தெக்கப்போலிஸ் நாட்டில் போய் அவன் இயேசு செய்த எல்லாவற்றையும் நீங்க பின்பாய் லூக்கால 10 வாசி பார்க்கலாம். அங்கே தெக்கப்போலிஸ் நாட்டில் தன்னுடைய இனத்தாடத்தில் போய் அவன் சொன்ன காரியங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டார். இதுதான் தேவன் ஒரு மனிதனை விடுதலையாக்கி லேகியோன் மாறி பல பிசாசுகளால் பிடிக்கப்பட்டு பல மாமிச குணத்தில் இந்த உன்னையும் என்னையும் தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறாரே. எதற்காக? சும்மா வைத்து உன்னை இங்கே வைத்து கொழுக்கப்பட்டதுக்கு அல்ல. அது தேவ சித்தமும் அல்ல. நல்லதுதான். இயேசுவோடு உங்களோட வாழ்க்கை இணைந்திருக்கணும், நல்லது. ஆனா எப்படி இணைந்திருக்கணும்? அவர் சித்தம் செய்கிறதுனா, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுனா, அவருடைய சபையில அவருடைய ஐக்கியத்தில் நம்ம ஐக்கியப்படுகிறதுனா, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறதுனா, நாம் அவருக்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்கிறது இப்படித்தான். அதை விட்டுட்டு நாம் காரியம் செய்ய முடியுமோ? அப்ப தெக்கப்போலிஸ் என்று
சொன்னால் 10 பட்டணம். தெக்கோ என்றால் 10 அடையாளப்படுத்துகிறது. 10 என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பூஜ்யமாய் இந்த நம்மோடு ஒன்று தேவன் தேவனாகிய தேவன் வந்து இணைந்தபடியினால் இந்த பூஜ்யத்துக்கு ஒரு பெருமானம் வந்தது. ஆகவேதான் தேவன் லூக்கா 19:13 எடுத்து வாசிங்க. ஒரு உவமையை சொல்லுகிறார் ஆண்டவர். பார்த்து முடிக்க போகும். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரை 10 பேரை அழைத்து அவர்களிடத்து 10 திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வருவளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஹalleluya. எத்தனை பேரை அழைக்கிறார்? 10 பேரை அழைத்து எத்தனை திரவியத்தை கொடுக்கிறார்? 10 ராத். அப்போ 10 ஒரு முழுமையாய் நீ தேவனுக்குள்ள வந்த முழுமையான ஒரு ஸ்தானத்தை காண்பிக்கிறது. அடுத்ததாய் தேவன் தம்முடைய ராத்தர்களாய் தம்முடைய ஆவியின் வரங்களை கனிகளை உனக்குள்ள கொடுத்து அந்த கனிகளாலும் வரங்களாலும் நிறையப்பட்டு இப்ப தேவன் சொல்ல இதை வைத்து நீ என்ன செய்? வியாபாரம் பண்ணு. என்னையா வியாபாரம்? தேவ ராஜ்யத்தை கட்டுவது, தேவ நீதியை செய்வது. அதற்காகத்தான் ஒரு விடுதலை. அதற்காகத்தான் இயேசு என்னையும் உங்களையும் தேடி வந்தார். பாழாய் போன மனுக்குலத்தை மீட்க வந்தார். அவர் கரம் குறுகி போனவர் அல்ல. அவரால் செய்ய முடியாது என்று எதுவும் இல்லை. மனுஷன் தொலைத்ததை மனுஷனை கொண்டே ஈடு செய்வதற்கு மனு ரூபம் கொண்டு வந்த கர்த்தர் நம்முடைய லேகியோன் என்ற ஸ்தானத்தை நீக்கி அவர் நம்மிலே இணைந்து இந்த பூஜ்யத்தை பெருமதி உள்ளதாய் மாற்றி தம்முடைய தாளந்துகளை ராத்துகளை நம்முடைய கரங்களை கொடுத்து அவனவன் பிரயோஜனத்துக்கு ஏற்ற வரங்களை கொடுத்து 10 பட்டணத்தையாவது நீ போய் சேர்த்துக்கொள் மகனே. 10 பேருக்காவது என்னை குறித்து சொல்லு. தேவ எதிர்பார்ப்பு பெரிதா இருக்கிறது. தேவ திட்டம் பெரிதா இருக்கிறது. நாம் அற்பமாய் வேதத்தை வாசித்து கடந்து போகிற மனிதர்களா இருக்கிறபடினால் நம்ம உதயம் செய்ய முடியாது. பாருங்க, அதில் எஜமான உண்மையுள்ளவன் என்று கண்டவனுக்கு இன்னும் அதிகமாய் பட்டணங்களை கொடுக்கிறார். நீங்க உண்மையாய் நடக்க 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 உங்க எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கி கொண்டே போவார். இந்த மனிதனுக்கு பின்னாலே அவன் எவ்வளவு பட்டணங்கள் எவ்வளவு இடத்துக்கு தேவன் செய்த நன்மையை எடுத்து போய் சொல்லி அங்கே எத்தனை பேரை அவன் கர்த்தர்களை கொண்டு வந்தால் நமக்கு தெரியும். ஆனா நமக்கு தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய கிறிஸ்துவின் ஆரம்பம், அடுத்தது அப்போஸ்தலர், எல்லாமே அவருடைய நடவடிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தேவ ராஜ்யத்தை நீதியம் செய்வதற்கு, அவர் சித்தம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவே மோடி இருக்கிற இந்த தேசம் நல்லா இருக்குது, இங்க இருக்கிற இல்ல அந்த தேசம் நல்லா இருக்கு, அங்க போய் மோடி இருக்கிற வேலைக்காக அவர் மறு உத்தரவு அதுக்கு கொடுக்க இல்லை. தன் சித்தத்தை சொல்ற, நீ போய் உன் இனத்தாடத்துல முதல்ல சொல்லு. அப்போ இன்றைக்கு தேசம் பாழாய் கிடக்கிற முகாந்திரம் என்ன? ஜனங்கள் தேவனிடத்தில் வர முடியாத காரணம் என்ன? நாம் எங்க இருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்மை உண்மையுள்ளவராய், அதான் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ உண்மையுள்ளவனாய் நடந்து கொள் ஆபிரகாமே. இதைத்தான் தேவன் எதிர்பார்த்தார். ஆபிரகாம் உண்மையுள்ளவனாகவே நடந்தார். அதனாலதான் கிறிஸ்து என்ற ஒரு சந்ததி அவனுக்குள்ளாய் மீட்கப்பட்டு நாம் இணைக்கப்பட்டோம். தேவன் நமக்கு ஊமைகளாய் எழுதி வைக்கிற இல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வைக்கிற காரியங்கள், அந்த ஒரு காரியத்தை 3 அதிகாரத்துல மெய்யா மெய்யா மெய்யாவை உறுதிப்படுத்தி காண்பித்து அதை பாருங்க. 2 பேர்ல ஒருவனுங்க குணத்தை பெற்றிருப்பான், எல்லாத்தையும் பெற்று praise the Lord Jesus, thank you பா, நான் போயிட்டு வரேன், எருசலேத்திலே நான் இருக்கிறேன், உலகத்திலே நான் இருக்கிறேன். அப்படி போகிறவர்கள் உண்டு. 10 குஷ்டரோகில 9 அவுட். இந்த 2 பேர்ல ஒருவன் பாதத்துல ஓடி வந்துட்டு சொல்லிட்டான், கிறிஸ்துவே நான் உம்மோடு வரணும். சொன்னபடியால்தான் அவனுக்கு சித்தம் வெளிப்படுத்தப்பட்டது. அவன் மேல கர்த்தர் கரம் வைக்கப்பட்டது. நம்ம அப்படி செய்யறதுக்கு நம்ம விட முடியாத படிக்கு லேகியோன் நம்ம இழுக்கிறான். தன்னுடைய சேனைகளை வைத்து
நம்முடைய மாமிசத்து குணங்களை வைத்து நம்ம கல்லறைகள்ல செத்தவர்களோட இதெல்லாம் ஓகே, இது நல்ல உலகத்தாண்டி இருக்கலாம், அது பரவாயில்லை. ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷனை போ, பிரச்சனை இல்லை. ஒரு கல்யாணம் ஓகே, ஒரு சினிமா போ, பிரச்சனை இல்லை. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சமைக்கிற சினிமா பாட்டு ஏன் வந்தது? நடத்துகிறவன் அப்படிப்பட்ட. ஆனா தேவன் இந்த இடத்துல போட்ட ஆதி வித இந்த வார்த்தை இன்று வரைக்கும் நம்ம நடத்துது என்று சொன்னார். தேவன் எத்தனை கிருபை உள்ளது. சிறு கூட்டத்து மத்தியிலும் தேவன் தம் சித்தங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்க ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. கலைகள் எல்லாம் போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரமே. போனதெல்லாம் போனதாவே இருக்கு, அந்த ஒருத்தனை போல. ஆனா இருக்கிற நீங்க ஒருத்தர் நம்ம தேவனுக்கென்று அவர் நம்ம தேடி வந்தது உண்மை, நம்மை மீட்டுக்கொண்டது உண்மை என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் அந்தவரை நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன், அதாவது நமக்கு எங்க நல்லா அங்கதான் இருக்க நம்ம விரும்புகிறோம். ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. தேவன் எந்த வழியில நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க, பரவாயில்லை. அந்த வழியில நமக்கு கரடு முரடா இருக்கலாம், அந்த வழி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா பரவாயில்லை. நமக்கு தெரியும் தாவீது அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டு காட்டுக்குள்ள போய் வந்தேன், உடனே தூக்கி அவனை கொண்டு ராஜரிக சிம்மாசனத்தில் அமர்த்த இல்லை. 7 அவனை வனாந்திரத்தில் அலைய விட்டு 30 வயசுல கொண்டு வந்து முதலாவது பாதி ராஜ்யத்தை தான் கொடுக்குறேன். 7.5 வருஷத்தை பார்க்கிறேன். இப்ப தாவீது இந்த பாதி ராஜ்யத்தை என்ன செய்யறான்? அதில் அவன் உண்மை உள்ளவன். சமஸ்த இஸ்ரவேலை கொடுத்து அப்படித்தான் தேவன் நடத்துவான். ஆவிஷம் பண்ணப்பட்டு எனக்கு புடுங்க அப்படி திக்க இப்படி திக்க அப்ப இப்படி ஒன்றும் வேலைக்கு ஆகாது பிள்ளைகளே. இதுதான் சத்தியம். உங்க வார்த்தையில கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகள் அத்தனை உண்மையாய் நடத்துவதற்கு அவரே நமக்கு எல்லாமா இருக்கு. தேடி வருவான். அந்த லேகியோனை தேடி போனான், விடுதலை ஆக்கிறான். மீண்டும் போய் கண்ணியில் அகப்பட்ட பரவாயில்ல, தேவன் தேடி போகிறான். அப்படித்தான் நம்மையும் தேடி வருகிறார். உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் நாளைக்கு வராது. நாளைக்கு நாம் இருப்போமா தெரியாது. நாளைக்கு கிறிஸ்து வந்தா என்ன செய்வோம் தெரியாது. நம்முடைய மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் இந்த வானத்துக்கு கீழே ஒன்றும் உதவ போறதில்லை. கிறிஸ்துக்கு முன்பாக நாமும் விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதனை போல உம்மோடு இருக்கணும். உம்மோடு இணையணும். நம்ம சொல்ல சொல்ல அவர் சித்தங்களை சொல்லி நடத்தி கொண்டே போவார். அப்போ நம்முடைய நிலைகளை நாம் அறிந்து உணர்ந்து ஒப்புக் கொடுக்க, உண்மையாக தேவன் நம்மோடு பேசி இருந்தா நம் இதயம் அவரை பார்த்து சொல்லணும். ஆண்டவரே, நீர் என்ன தேடி வந்தீர், என் ராஜா தேடி வந்தீர். ஆகவே நான் நிலைத்திருக்கிறோம். என்னுடைய எல்லாம் இந்த மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் குப்பைகள், மாமிசத்தின் குணங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க. வேண்டாம் ஆண்டவரே, அருவருப்பாயிருக்கு. இது என்ன கொண்டு போய் கல்லறையில செத்தவனோட எல்லாம் கட்டி வைத்திருக்குது. நீரோ என்னை ஜீவனோட தேசத்துக்கு அழைத்திருக்கிறீர்கள். அப்போ நம்முடைய நிலைகளை மாற்றி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். தேவனே என்னை மாற்று. இதுவரைக்கும் நான் இருந்துட்டேன், இனி இருக்கக்கூடாது. என் நிலைகள் மாறணும். என் நிலைகள் உம்முடைய ஊழியத்துக்கு, உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய விருப்பத்துக்கு என்று என்னை என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க நடக்க பழகும் பொழுதே பாருங்க, அவருடைய சீசர்களுக்கு பல பாடுகள். பேதுரு குடும்பத்தோட எல்லா சீசர்களுக்கும் திருமணமாயிருக்கு. அங்கே பவுலை தவிர சில சீசர், மற்ற எல்லாருக்கும் குடும்பம். ஆனா ஒருவர் கூட எழுதி வைக்க இல்லை, என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட இல்லை, எழுதி வைக்கவே இல்லை. நன்றாக எல்லாத்தையும் தேவன் சந்தித்தார். அதில் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அதில் அவங்க பேதுருடைய காலடியில் எல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி பவுலுடைய கருத்துல எல்லாம் வந்துச்சு. ஆனால் அவனுடைய ஆசை அவராய் இருந்தபடியால, அவருடைய சித்தமாய் இருந்தபடியால எல்லாத்தையும் அவங்க தள்ளிட்டு கத்தரப்பட்டி கொண்டு போனபடியால் தான் இன்னைக்கு நமக்கு நடவடிக்கைகளாக, நமக்கு ஒரு வழியாக கிறிஸ்துக்களை தேவன் மாற்றி விட்டார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை என்ற ஒரு புத்தகத்தை நமக்கு எழுதி நம்மை பயிற்றுவிக்கிற கருத்து. ஆக கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த